சென்னை சைதாப்பேட்டையில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சியை பார்ப்போம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், இந்த நிகழ்வில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை சைதாப்பேட்டையில் பெண்களின் திறன்களை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு மற்றும் சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கிடும் வகையில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார். அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர்கள். உங்க வாழ்க்கை உங்க கையில. டெரகோட்டா பிசினஸ் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உள்ளிட்ட திமுகவின் அமைச்சர்கள், முக்கியமான நிர்வாகிகளும் உடன் இருக்கிறார்கள். அதாவது இந்த மையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்தபடியாக கலைஞர் கணினி மையத்தில் பயிற்சி பெற்ற மாணவிகளுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அதற்கு பிறகாக இந்த திறன் மேம்பாட்டு மையத்தில் பல்வேறு ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு அதனையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறார். இந்த திறன் மேம்பாட்டு மையத்தின் மூலம் ஆண்டொன்றுக்கு சுமார் 2000 மகளிருக்கு திறன் மேம்பாடு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி சுய தொழிலுக்கு தகுதி உள்ளவர்களாக உருவாக்கிடும் வகையில் தான் இந்த கலைஞர் திறன் மேம்பாட்டு மையம் என்பது சைதாப்பேட்டை தொகுதியில் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதனைதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்திருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.